வார்த்தைகளை கொடுத்து வசனங்களை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்தீங்க பாஸ்டர். அதிகாலை நேரம் எங்களுக்கண்டு வேறு பிரித்து உங்களோட டைம் எங்களுக்கு கொடுத்து எங்களோட வார்த்தையின் மூலமாக எங்களை ஆசீர்வதித்த கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அது மட்டும் இல்ல, கர்த்தருடைய நாமத்தை நீங்க உயர்த்திய உங்களையும் குடும்பத்தாரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பொதுவாக வானொலி குடும்ப சார்பாக வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பாஸ்டர், நன்றி. அருமையான ஜீவனுள்ள வார்த்தைகள் பகிர்ந்து கொடுத்தீர்கள். உங்களை கர்த்தர் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி. காட் பிளஸ் யூ. ஆமென். இப்பொழுது நாங்கள் யாவரும் அன்போடு பாஸ்டர் ஆண்டன் ராசன் நாயமார்களை வரவழைப்போமாக. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட் டாலி சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் நேயர்களே. ஆமென் ஆமென் பாஸ்டர். வாருங்கள், வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி என்று கூறி நீங்க கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க போற அந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் ஆவலோடு காத்து நிற்கிறோம். வாருங்கள் பாஸ்டர், பகிர்ந்து கொள்ளுங்கள். God bless you. ஆமென். நாங்கள் இன்றைக்கு இயேசு நாமத்தை பார்க்க போகிறோம். ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, எல்லா நாமத்திலும் மேலான நாமமே இயேசு நாமமே. உம்முடைய நாமத்தில நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். உம்முடைய நாமத்தில வல்லமை உண்டு, உம்முடைய நாமத்தில அன்புண்டு, உம்முடைய நாமத்தில எல்லா விதமான நற்கிரிகைகளும் உண்டு. உம்முடைய நாமத்தை நாங்கள் பிரயோகித்து இந்த உலகத்தில் உள்ள சகல ஜாதிகளும் ரட்சிக்கப்பட உம்முடைய மரித்து உயிர்த்தெழுந்து பூமி எங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று சொன்னீரே. இயேசு நாமம் இந்த உலகத்தில எல்லா இடமும் நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். உம்முடைய நீர் வரும் பொழுது பல மதங்களில் உள்ள மக்கள், வேறு இந்த எல்லா பாவத்தில வாழுகிற மக்கள் ஒவ்வொருவரும் அப்போஸ்தலர் 4:12 படி ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் இந்த பூமியில இயேசு நாமம் என்பதை இந்த உலகத்தில் உள்ள 5 கண்டங்கள் மக்களும் விசேடமாக தம்ம மக்கள் அனைவரும் இயேசு நாமத்தின் மேல விசுவாசம் வைத்து அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக் கொள்வார்களாக. அந்த பாவ அடிமைத்தனத்திலே இருந்து விடுதலை பெற்று, மதம் அல்ல, இது ஒரு மார்க்கமாக இயேசு நாமம் பரலோக மார்க்கம் என்பதை ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள யோவான் 14 அதிகாரம் 6வது வசனத்தின்படி, நானே இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று அவரை விசுவாசித்த அந்த பரலோக பாக்கியத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக் கொள்வார்களாக. துதி கன மகிமை உமக்கே செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். நாங்கள் பார்க்கும் பொழுது இயேசு மாம்சத்தில ஆபிரகாமின் சந்ததியில பிறந்தார். பாருங்கள், மத்தேயு 1 அதிகாரம் 1வது வசனத்தில ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவுடைய வம்ச வரலாறு. பாருங்கள், இதுதான் பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் இணைக்கிற வசனமாக இருக்கிறது. ஆதாம் ஏவாள் காலத்தில இருந்து மனிதனை முதல் படைத்த தேவனுடைய முதல் பெற்றோராக ஆதாமும் ஏவாளும் இருக்கிறாள். இப்படியாக ஆபிரகாமின் சந்ததியில பாருங்கள், ஆபிரகாம் ஒரு மத வழிபாடுள்ள குடும்பத்தில பிறந்தவன். அவரை பிரித்தெடுத்து அந்த மதங்களில இருந்து, இது ஒரு அடிமைத்தனமான வாழ்க்கை. நாங்கள் எக்ஸோடஸ் 20ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது ஒன்றான மெய்த்தவன் சொல்லுகிறார், இந்த சிலை வணக்கங்களை செய்யாதீர்கள், நான் எரிச்சல் உள்ள தேவனாக மாறுவேன். இப்படியாக ஆபிரகாமை பிரித்தெடுத்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு சந்ததியில இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். பாருங்கள், புதிய ஏற்பாட்டில கிருபையையும் இரக்கத்தையும் எங்களுக்கு தருகிறார், எங்களை மன்னிக்கிறார். பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்த ஒவ்வொரு மக்களும் அந்த பாவத்துக்கு பலி செலுத்தப்பட வேண்டும். புதிய ஏற்பாட்டுல வாழுகிற எனக்கும் உங்களுக்கும் இயேசு அந்த பலிக்கடாவாக அடிக்கப்பட்டார். 2026 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியாக அவர் எங்களுக்காக அடிக்கப்பட்டார். பழைய ஏற்பாட்டு காலத்துல இஸ்ரவேல் ஆபிரகாமின் சந்ததியாகிய இஸ்ரவேலரை வழிநடத்தி கொண்டு வரும் பொழுது
பாருங்கள், வழி நடத்துவதற்காக அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்ட அத்தனை வீடுகளிலும் மரணம் இல்லை. அந்த அடிமைப்படுத்தின அந்த மதத்தில வாழ்ந்த அத்தனை மக்களுடைய பார்வோனின் சேனைகள் உள்ள அத்தனை குடும்பங்கள் உள்ள தலைச்சென்னங்களும் மறித்து போனதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், இதுதான் இயேசுவை பாருங்கள். இயேசு பிறந்த பொழுது கூட இயேசுவை கொல்வதற்காக ஏரோது ராஜா 2 வயதுக்குட்பட்ட அத்தனை பிள்ளைகளை கொலை செய்கிறார். இப்படியாக பாருங்கள், இயேசு பிறந்து தன்னுடைய 33.5 வயசில அவர் மரிப்பதற்காக பிறந்தார். எங்களுக்காக அந்த ஆட்டுக்குட்டியாக, அன்றைய பஸ்கா ஆட்டுக்குட்டியாக புதிய ஏற்பாட்டில் வாழுகிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிற தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நீங்கள் ஒரு பொழுதும் மறந்துவிடக் கூடாது. ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமம். மத்தேயு 1 வசனத்திலே பார்க்கும் பொழுது, யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். அவளிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார். மத்தேயு 1 வசனத்திலேயும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டு மரியாள் கர்ப்பவதியாகி இயேசு பரிசுத்தமாக பிறந்தார். ஒரு பாவம் கூட செய்யாத பரிசுத்த இரத்தத்தோடு பிறந்தார். பாருங்கள், பரிசுத்த இரத்தத்தோடு பிறந்த இயேசு அந்த பரிசுத்த இரத்தத்தினால எங்களை விலை கொடுத்து வேண்டி கொண்டார். பாருங்கள், எங்களுடைய ஆத்மா பரலோகத்துக்குரியது. எங்களுக்கு பரிசுத்த ஆவியை தந்து அந்த பரிசுத்த இரத்தத்தினால எங்களை கழுவி பரலோக பிரஜைகளாக இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பின்பு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் ஒரு வாழ்வுண்டு, ஒரு நித்திய வாழ்வுண்டு. நித்தியமாக அந்த ஒன்றான இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவோடு ராஜாவாக இயேசுடைய ராஜ்யத்தில நாங்கள் வாழ போகிறோம். இதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கு கிடைக்கிற நித்திய வாழ்வாக இருக்கிறது. யோவான் 17 வசனத்திலே, ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன். நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நான் வணங்குகிற தெய்வம் மெய்யான தெய்வமா, மனிதனால கைவேலையினால செய்யப்பட்ட தெய்வமா, அல்லது தவறான ஆவிகளினால பிசாசின் ஆவிகளினால மனிதன் மூலமாக எழுதப்பட்ட புஸ்தகங்களா, எங்களுடைய மத புஸ்தகங்கள் என்று நீங்கள் ஆராய்ந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், அவர்களுடைய குணாதிசயங்களை, அந்த புஸ்தகத்தை எழுதினவர்களுடைய குணாதிசயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், இயேசுடைய குணாதிசயம் பெர்ஃபெக்ட். ஒரு பாவம் கூட செய்யாமல் வாழ்ந்தவர், எல்லா மனிதர்களுக்கும் நன்மை மட்டும் செய்து வாழ்ந்தவர். பாருங்கள், இந்த உலகத்தை படைக்கும் பொழுது தேவனும் இயேசுவும் ஒன்றாக இருந்தார்கள். நாங்கள் பார்க்கும் பொழுது ஜெனிசிஸ் ஆதியாகமம் 1 வசனத்தில let us make our image, us ன்னு சொல்லும் பொழுது தேவனோடு இயேசுவும் கூட இருந்தார். 2 பேர். பலர் இதை கவனிப்பதில்லை. let us make our image, தேவனுடைய ரூபமாகவும் இயேசுடைய ரூபமாகவும் அவர்கள் இருவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். பாருங்கள், இன்றைக்கும் பாருங்கள், இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிதாவின் வலது பார்சத்தில் ஒன்றாக இருக்கிறார்கள். இந்த நாங்கள் புறவுல நீங்கள் 8 பார்க்கும் பொழுது கூட 8 இந்த வானத்தை வட்டடிக்கையிலும், இந்த வீடுகளை கட்டும் பொழுது அஸ்திவாரம் போடுவார்கள். அதே போல இந்த உலகத்தை படைக்கையில இந்த எல்லைகளை கட்டளையிடும் பொழுதும் செல்ல பிள்ளையாக தேவனோடு இயேசு இருந்தார். செல்ல பிள்ளையாக வானத்தை வட்டடிக்கையிலும் இந்த வானத்தையும் பூமியையும் படைக்கையிலும் இயேசு
இயேசு கூட இருந்தார். அவர் பல இடங்களில புதிய ஏற்பாட்டுல சொல்லப்படுகிறது, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். பாருங்கள், ஒன்றாக இருக்கிறோம். பிதாவாக பரலோகத்தில் இருக்கிறார். ஒழுக இயேசு பிதாவோடு ஒன்றாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், அன்றைய நாளுக்குரிய அத்தனை காரியங்களை இயேசு பெற்று அந்த மக்களுக்கு நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். இப்படியாக சன் ஆஃப் கோடாக இயேசு இருக்கிறார். அவரை சிலுவையில மறிக்க வைத்து இன்றைக்கு எங்களை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற என்னையும் உங்களையும் சன்ஸ் அண்ட் டோட்டர்ஸாக மாற்றி இருக்கிறார். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி எங்களுக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை தந்து எங்களுடைய இந்த உலகத்தை படைத்த தேவனுடைய பிள்ளைகள் தான் நாங்கள். எங்களை மாற்றி இருக்கிறார். எங்களுக்கு இன்மைக்கு பின்பு மறுமையில அவரோடு கூட வாழுகிற வாழ்வை அவர் தருகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், நாங்கள் மத்தேயு 1:25 வசனத்திலேயும் அவள் தன் முதற்பேறான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். பாருங்கள், இப்படியான இயேசுவை நாங்கள் உயர்த்த வேண்டும். இயேசுதான் பெருக வேண்டும், நாங்கள் சிறுக வேண்டும். யோவான் 3:30 பார்க்கும் பொழுது இயேசு பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் உன்னதத்திலே இருந்து வந்து இயேசுவாக பிறந்தவர். யோவான் 3:31 வசனத்திலேயும் பார்க்கும் பொழுது உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர், பூமியிலிருந்து உண்டானவன், பூமியின் தன்மை உள்ளவனாய் இருந்து பூமிக்கு அடுத்தவைகளை பேசுகிறான். பரலோகத்தில் இருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். பாருங்கள், இந்த பூமியில் இருந்து வருகிறவர்கள், பாருங்கள், எங்களுடைய முதற் பெற்றோர் பாவம் செய்தார்கள். மெய்யான தேவனுக்கு கீழ்ப்படியாமல் ஆதாம் ஏவாள் பாவம் செய்ததன் நிமித்தம் இந்த பூமியில பிறக்கிற அத்தனை மக்களும் பாவிகள். ரோமர் 3:23 வசனத்துல எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி போனோம். எந்த மதங்களினால விடுதலை தர முடியாது. பாருங்கள், மதங்களிலே இருக்கிற அத்தனை மக்களும் இந்த மாம்ச ஆதாம் ஏவாளின் சந்ததியாகத்தான் எல்லாரும் பிறக்கிறார்கள். இன்றைக்கு இயேசுவை தவிர, இயேசு தான் பாவம் இல்லாமல் பரலோகத்திலிருந்து பரிசுத்த ஆவியினால ஆவியினால கற்பந்தடித்து பிறந்தவர், ஒரு பாவம் கூட செய்யாதவர். பாருங்கள், யோவான் 8 என்னில் பாவம் உண்டென்று யார் என்னை குற்றப்படுத்த கூடும் என்று கேட்டவர். பாருங்கள், ஆபிரகாமுக்கு முன்பாகவே இயேசு இருந்தவர். இப்படி என்றால் பிதாவும் இயேசுவும் ஒன்றாக இருந்திருக்கிறார்கள். பாருங்கள், ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்னாகவே இயேசு இருந்திருக்கிறார். பாருங்கள், மோசே கூட மோசே ஒரு தீர்க்கதரிசி பிறப்பார் என்று சொல்லி இருக்கிறார். பாருங்கள், அவர்தான் இயேசு. தேவனோடு அவரை தீர்க்கதரிசி என்று மோசே சொன்னதன் நிமித்தம் இன்றைக்கு சில மதங்களில் உள்ளவர்கள் அவரை தீர்க்கதரிசியாக பார்க்கிறார்கள். அவர் தீர்க்கதரிசியாகவும் செயற்படக்கூடியவர். சமாரியா பெண்ணுடன் பேசும் பொழுது அவளுடைய முழு ஸ்டோரியையும் பாருங்கள், இயேசு அந்த சமாரியா பெண்ணுக்கு சொல்லுகிறாள். அந்த சமாரியா பெண் சொல்லுகிறாள், நீர் ஒரு தீர்க்கதரிசி என்று. இப்படித்தான் மோசையும் நினைத்தான், ஒரு தீர்க்கதரிசியாக நினைத்தான். சமாரியா பெண் நினைத்தது போல அவர்தான், இயேசுதான் எங்களுடைய தெய்வமாக இரட்சகராக இருக்கிறார். அவர் மரிக்கும் பொழுது யூதா ராஜாவாக சிலுவையில் அறையப்பட்டு மரித்தார். அவருடைய ராஜ்யம், அவருடைய வார்த்தைகளை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதல்ல, அவருடைய ராஜ்யம் பரலோகத்திலே இருக்கிறது. பாருங்கள், மாம்சத்தில இந்த உலகத்தில உள்ள இன்றைக்கு நாடுகள் எல்லாம் இந்த சண்டை பிடிக்கிறதை காரணம், இந்த உலகத்தில ஒரு ராஜ்யத்தை அமைத்து விட வேண்டும் என்று. நீங்க இயேசு கிறிஸ்துவிடத்துல வரும் பொழுது இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யத்துல நீங்கள் வாழ முடியும். பாருங்கள், இந்த உலகத்திலேயும் இயேசு கிறிஸ்து ஒரு 1000 வருட ஆட்சியில வாழ முடியும். இந்த உலகத்துல ஒரு மனிதன்
80 120 வயசு வரை தான் வாழ முடியும். நீங்கள் இயேசுவை இழந்து விட்டீர்களாக இருந்தால், இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாம விட்டுவீர்களாக இருந்தால், உங்களுக்கு மரணத்துக்கு பின் நடப்பது என்னவென்று தெரியாமல் நீங்கள் வாழ்ந்து மடிந்து போவீர்கள். இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் இயேசு இந்த உலகத்திலேயும் ஒரு 1000 வருடம் பாருங்கள், 10 சந்ததியுடைய வாழ்வு, அதன் பின் நித்தியமான வாழ்வு. இந்த உலகத்தில அத்தனை தீமைக்கும் காரணம் இந்த உலகத்தின் அதிபதி சாத்தானாக இருக்கிறான். பாருங்கள், ஆதாம் ஏவாளை ஏமாற்றியவன் தான் அவன் முழு தீமைகளுக்கு இந்த உலகத்தில் நடக்கிற யுத்தங்கள், திருடுவது, கொல்லுவது, அழிப்பது, பொய் பேசுவது எல்லாவற்றுக்கும் அவன் தான் காரணமாக இருக்கிறான். அவனுக்கு இந்த சரீரத்துல ஒரு அதிகாரம் இருக்கிறது. தோட்சில பிசாசின் தாயின் வயிற்றில பிறக்கும் பொழுது ஒரு பாவத்தோடு பிறக்கிறோம், பாவ உணர்வோடு. அந்த பாவ உணர்வின் தோட்ஸ் எங்களுக்கு வருகின்றது பிசாசுக்கு ஊடாக. இயேசு கிறிஸ்துவின் அபிஷேகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த பிசாசை எதிர்க்கிற தன்மையை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தருகிறார். இது பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து எங்களை கண்டித்து உணர்த்தி எங்களை பரலோக பாதையில வழி நடத்துகிறார். இயேசுவின் வழியில நடக்கும் பொழுது பாருங்கள், ஏழைக்கு உதவி செய்வது, உணவு கொடுப்பது, தண்ணீர் கொடுப்பது, வியாதிஸ்தர்களுக்காக ஜெபிப்பது, இயேசுவை பிரசங்கிப்பது, இப்படியான ஜெயிலில் இருப்பவர்களுக்கு போய் இயேசுவை அறிவிப்பது. உங்களுக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார், ஒரு உயிருள்ள தெய்வம். அவரை கூப்பிடும் பொழுது உங்களுடைய தீமைகள் எல்லாம் நன்மைகளாக மாறும். உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அவர் சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டார். அவருடைய இரத்தத்தினால உங்களுடைய அத்தனை பாவங்களும் கழுவப்பட்டு உங்களை நீதிமானாக மாற்றுகிறார். இப்படித்தான் நாங்கள் இலவசமாக கிருபையினால இரக்கத்தை கொண்டு, அவருடைய இரக்கத்தை நீங்கள் விட்டுவிடக்கூடாது, கிருபையை விட்டுவிடக்கூடாது. பாருங்கள், தாவீது கூட தேவனுடைய இருதயம் உள்ளவனாக இருந்தும் அவன் ஒரு முறை பாவம் செய்த பொழுது கிருபையையும் இரக்கத்தை கேட்டார். அவரிடத்தில்தான் நீங்கள் தவறான எண்ணங்கள் வரும் பொழுது, ஏதாவது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நடக்கும் பொழுது நீங்கள் அவரிடத்துல தான் விழுந்து விட வேண்டும். வேறு யாரிடமும் போய் நீங்கள் மன்னிப்பை பெற்றுக் கொள்ளக்கூடாது. கிருபை உள்ள தகப்பன், இரக்கம் உள்ளவர். அவருடைய பரிசுத்த ஆவியை எடுத்து போடாதையும், உற்சாகமான ஆவியை எடுத்து போடாதையும், நிலவரமான ஆவியை இடத்திலிருந்து எடுத்து போடாதையும் என்று பாருங்கள், தாவீது கேட்டு அவன் அந்த இரக்கத்தை பெற்றுக் கொண்டு அவன் நீதியாக நடந்ததை நாங்கள் பார்க்கக்கூடிய. இப்படித்தான் நாங்கள் அவரிடத்துலதான் போய் விட வேண்டும். பாருங்கள், என்னதான் நடந்தாலும் அவர் தான் எங்களை பரலோகத்துல சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். நாங்கள் யோவான் 6ஆம் அதிகாரம் 44வது வசனத்துல பார்க்கும் பொழுது, என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான், கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். இயேசுவாக இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது பிதாவாகவும் அவர் இருக்கிறார். முழுவதும் பிதாவிடத்தில் இருந்து மக்களுக்கு செய்தியை இயேசு பெற்று அந்த செய்தியை மனுக்குலத்துக்கு தந்து நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அவரிடத்துல வந்த யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை, எல்லாரும் நன்மைகளை பெற்றார்கள். பாருங்கள், நன்மைகளை பெற அவர்கள் திரளான ஜனங்கள் அவரை தேடி போனார்கள். பாருங்கள், மலை மேல் உள்ள பட்டணமாக நீங்கள் இயேசுவை அறிய அந்த மெய்யான தேவனை அறிய உங்களுடைய வாழ்வில ஒரு நித்திய ஜீவனை நோக்கிய பாதை, நித்திய வாழ்வு வருகிறது. உங்களுடைய பாவங்கள், சாபங்கள் எல்லாம் நீங்கி போகிறது. புதிய இருதயம், புதிய ஆவி தந்து உங்களுடைய கடினமான இருதயத்தை சதையான இருதயமாக மாற்றி அவர் உங்களை வாழ வைக்கிற தேவனாக இருக்கிறார். எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசிகளின் ஆகமத்தில் எழுதி இருக்கிறது. ஆகியால் பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்ளுகிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான். பாருங்கள், பிதாவும் இயேசுவும் ஒரே மாதிரியானவர்கள். நன்மை செய்கிறது தான் அவர்களுடைய எங்களுடைய தேவனுடைய இயேசுடைய. ஏனென்றால்
அவருடைய சாயலாக நாங்கள் படைக்கப்பட்டவர்கள். அவர் எங்களை மகனாக மகளாக பார்க்கிறார். நாங்கள் அவருடைய சாயலாக படைக்கப்பட்ட எங்களுடைய ஆத்துமாக்கள் நரகத்தில பிசாசிடத்துல போய் அழிந்து விடக்கூடாது. பிசாசிட்ட போனால் ஆத்துமா தண்டிக்கப்படும். பாருங்கள், தண்டிக்கப்பட்டு பாவம் செய்கிற ஆத்துமா நரகத்தில அழிந்து போகும். பாருங்கள், இந்த ஆத்துமா தேவனிடத்துல, எங்களுடைய ஆவியும் ஆத்துமாவும் தேவனிடத்துல மீண்டுமாக போக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். யோவான் 6:47 என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவரிடத்துல விசுவாசம் வைக்க வேண்டும். பாருங்கள், அடுத்த வசனத்திலே யோவான் 6:48 ஜீவ அப்பம் நானே. பாருங்கள், எங்களுக்கு ஈவ அப்பமாக அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் எங்களுக்கு தந்துவிட்டு போயிருக்கிறார். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் வழி நடத்தி வந்த பொழுது தேவன் ஏஞ்சல்ஸ் உண்ணுகிற உணவாகிய மன்னாவை அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். பாருங்கள், அவர்கள் அதை உட்கொண்டார்கள், ஆனால் அவர்கள் மரித்து போனார்கள். ஆனால் இந்த இயேசுடைய அப்பத்தையும் இரத்தத்தை புசிக்கிறவர்கள் நித்திய வாழ்வை அடைவார்கள். யோவான் 6:49 உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மரியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கிய அப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்து இறங்கிய ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றான். பாருங்கள், அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணுகிறோம். பாருங்கள், இப்படியாக எங்களுக்கு ஒரு நித்திய வாழ்வை அவர் தருகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், அதை நினைவு கூறும்படியாக அவர் எங்களுக்கு கற்று தருகிறார். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். அவர் எங்களை, பாருங்கள், மீண்டுமாக வரும் பொழுது எங்களுடைய சரீரம் மண்ணுக்கு போகிறது. எங்களுடைய ஆவி ஆத்துமா எங்களுடைய தேவனுடைய இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை தந்து, எப்படி ஆதாம் ஏவாளை முதலாக படைக்கும் பொழுது ஒரு பாவம் இல்லாத சரீரத்தோடு படைத்தார், ஒரு குளோரி லைட் உள்ள ஒரு சரீரம். அந்த சரீரத்தை தான் ஆதாம் ஏவாள் இழந்து போனார்கள். இந்த மாம்ச சரீரம் எங்களுக்கு வந்தது. அப்படியான ஒரு சரீரத்தை தந்து நித்தியமாக வாழுகிற, மீண்டுமாக நாங்கள் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கக்கூடிய சரீரத்தை தந்து, பாருங்கள், ஆதாம் ஏவாள் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்திருந்தால் அவர்கள் நித்தியமாக வாழ்ந்திருப்பார்கள். நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்ததன் நிமித்தம் அவர்கள் அவர்களுக்கு சாய்ஸ் கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்தாலும் உங்களுக்கு நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்துவை விட்டு நீங்கள் வேறு மதங்களில் இருப்பீர்களாக இருந்தால், பாருங்கள், அது பிசாசுதான் மதங்களுக்குள்ள செயற்படுகிறது. பிசாசுகள் இப்படியாக நரகத்துக்கு இழுத்து செல்கிறதாக இருக்கிறது. ஆதலால் இயேசு இந்த மனித குலத்தின் மேல் இருந்தால், நாங்கள் தேவனுடைய சாயலாகவும் இயேசு கிறிஸ்துடைய ரூபத்தின்படியும் படைக்கப்பட்டவர்கள் மீண்டுமாக அவருடைய ராஜ்யத்துல வாழ வேண்டும் என்று எங்களுடைய தேவனும் இயேசுவும் விரும்புகிறார்கள். அவரோடு வாழுகிற வாழ்வு, அவர் எங்களை போசித்து தேவைகளை சந்தித்து வாழுகிற வாழ்வுதான் இயேசு தருகிற வாழ்வாக இருக்கிறது. பாருங்கள், யோவான் 6:63 ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாகும் ஜீவனுமாயிருக்கிறது. பாருங்கள், இந்த சரீரம் வந்தது பாவத்துக்கு பின்பு. அப்ப உள்ளான மனுஷனில நாங்கள் பெல்லப்பட வேண்டும். ஆவியும் ஆத்மாவும் பரிசுத்த ஆவியோடு இணைந்து உள்ளான மனுஷனில தான் நாங்கள் அந்த மெய்யான தேவனை, பரிசுத்த ஆவியானவரை பெற்று வாழ முடியும். இந்த சரீரம் பாவ சரீரமாக இருக்கிறது. நாங்கள் ரோமர் 7 பார்க்கும் பொழுது, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த பாவ சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்க கூடும்? இந்த பாவ சரீரத்திலிருந்து இயேசு கிறிஸ்து தான் ரட்சகர். அவரை
நாங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழும் பொழுது அவர் எங்களை இந்த சரீரத்தை பரிசுத்தமாக நாங்கள் அவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் நாங்கள் புத்தியுள்ள ஆராதனையாக பாவத்துக்கு வெறுத்து எங்களுடைய சரீரத்தை பரிசுத்த ஆலயமாக ஒப்புக் கொடுக்கும் பொழுது அதுவே புத்தியுள்ள ஆராதனையாக இருக்கிறது. இப்படி அப்பொழுதுதான் நாங்கள் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலேயும் இயேசு தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை பாருங்கள். இயேசுவன் தேவனும் ஈக்குவல், ஹோலி ஸ்பிரிட்டும் ஈக்குவல். இன்றைக்கு அந்த தேவனுடைய பரிசுத்த ஆவி, இன்றைக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், பாருங்கள், பிசாசாக இருந்தால் பாருங்கள், பிசாசு மேட்டிமை கொண்டு தேவனுடைய ஸ்தானத்தை பிடிக்க முயன்றான். முதலாளதான் ஏஞ்சல்ஸ் ஆக இருந்தவன் தள்ளப்பட்டு பிசாசாக வந்தான். இயேசு அப்படி செய்யவில்லை. தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். பாருங்கள், அவர் ஊழியம் மனிதர்களை கொண்டு செய்வதற்கு வரவில்லை. அவரே ஊழியத்தை செய்தார். பாருங்கள், தாழ்மைப்பட்டு எல்லாருக்கும் நன்மை செய்தார். தாழ்மை தாழ்ந்ததால தான் இயேசு தேவன் தாழ்மை உள்ளவர்களை கிருபை அளிக்கிறார், மேட்டுமை உள்ளவர்களை எதிர்த்து நிற்கிறார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராய் தம்மை தாமே தாழ்த்தினார். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கள் யாவும் முடங்கும் படிக்கும் பிதாவாகி அவருக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். பாருங்கள், இயேசு நாமம்தான் எல்லா நாமத்திலும் உயர்ந்த நாமம். இந்த நாமத்தில வெற்றி உண்டு. நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். போற்றி துதிப்போமம் தேவனை புதிய இதயமுடனே, போற்றி துதிப்போமம் தேவனை புதிய இதயமுடனே, நேற்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்பேன். நேற்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்பேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பிடும் நான் மறவேன் என்று சொன்னதால், தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால், தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஆமாண்டவரே, கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும்
இயேசுவின் நாமம் எல்லா நாமத்திலும் மேலான நாமம், அற்புதம் செய்கிற நாமம், அதிசயம் செய்கிற நாமம், ஆலோசனை தருகிற நாமம், நித்திய ஜீவனை தருகிற நாமம், சமாதான பிரபுவான நாமம். இந்த உலகத்தில சமாதானத்தை உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்கிறதல்ல, உங்கள் இருதயம் கலங்காமலும் திகையாமலும் இருப்பதாக. இயேசுவே, உம்முடைய நாமத்தில சமாதானம் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு, எல்லா நற்கிரிகைகளும் உண்டு. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மக்களும் இயேசு நாமத்தை உச்சரித்து ஒவ்வொரு நன்மைகளையும் பெற்றுக் கொள்வார்களாக. இயேசு நாமத்தில ஒவ்வொருவரும் இயேசு நாமம் தான் ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட நாமம் என்று உணர்ந்து இயேசு நாமத்தில ஜெயம் எடுப்பார்களாக. அவருடைய வாழ்வு மாறுவதை பல மத மக்கள் இயேசு நாமத்தை கூப்பிட்டு பல நன்மைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அவர் மதங்களுக்குரிய தேவன் அல்ல, ஒன்றான மெய்தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்துல உதித்து மனுக்குலத்துக்கு நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தவர். இன்றைக்கு அவருடைய நாமத்தை, அவருடைய பரிசுத்தாவியை பெற்ற நாங்கள் ஒவ்வொருவரும் இயேசுவை போல வாழ எங்களுக்கு கற்று தருகிறார். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கட்டுகின்ற ஒவ்வொரு மக்களுக்கும் இந்த நேரத்தில் உங்களுடைய அபிஷேகத்தை கொடுக்கும்படியாக கேளுங்கள், கொடுக்கப்படும், தட்டுங்கள், திறக்கப்படும், தேடுங்கள், கண்டடைவீர்கள் என்றவரே. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியை இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மக்கள் மேலே நீர் ஊற்றும்படியாக உம்முடைய உச்சந்தலை, ஒவ்வொருவருடைய உச்சந்தலை இருந்து உள்ளங்கால் வரைக்கும் எங்களை அன்றைக்கு நாங்கள் அபிஷேகத்தை பெற்ற பொழுது எங்களை நிரப்பி அந்த பரலோக சந்தோஷத்தை காண்பித்தீரே. இந்த உலகத்தில் கிடைக்க முடியாத அந்த பேரின்பத்தை நாங்கள் பெற்றோமே, அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவரும் அந்த பேரின்பத்தை இந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. கணவு போதாது, முழங்கால் அளவு போதாது, உம்முடைய நீச்சல் ஆழத்துல, உம்முடைய பேரின்ப நதியில, இந்த அபிஷேக நதியில நாங்கள் ஒவ்வொருவரும் நீந்த, ஒவ்வொருவரை நிரப்பும், ஒருவரும் விடுபட்டு விடக்கூடாது. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், mighty name of Jesus, holy name of Jesus, ஒவ்வொருடைய பாவங்களையும் எடுத்து போடும் இயேசு உள்ளுக்கு வரும் பொழுது பாவ உணர்வுகள் அகலுகிறது, சாபங்கள் அகலுகிறது, நோய்கள் அகலுகிறது. ஆண்டவரே, ஒவ்வொருவரை நீ நிரப்புறதற்காக நன்றி, ஒவ்வொருவரோடு விடைப்படுகிறதற்காக நன்றி, மத வழிபாடுகள் அகன்று போகிறதற்காக நன்றி. சத்துருக்கள், தீமையை செய்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போகும்படியாக கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். மினிஸ்டரிங் ஏஞ்சல்ஸ் ஒவ்வொருவரை பாதுகாப்பு கொடுக்கும்படியாக, தீமை அணுகாதபடி யெஷுவா, யெகோவா, merciful God அல்லவா, இரக்கமுள்ள தேவன் அல்லவா, கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர் அல்லவா, ஒவ்வொருவரை நிரப்பும். மத இனத்துகளுக்கு அப்பாற்பட்ட தேவன் அல்லவா நீர். ஒவ்வொருவரையும் உம்மிடத்துல அவர்கள் வந்த பொழுது சகலரையும் குணமாக்கிறீரே, சகலருக்கு நன்மை செய்தீரே. இந்த நேரத்தில் சகலரை நிரப்பி ஒரு பேரின்பத்தை, பரலோக சந்தோஷத்தை கொடுத்து அவர்கள் பரலோக பாக்கியத்தை அடைய தொடர்ந்து வழி நடத்துவீராக. துதி, கன, மகிமை ஒன்றான மெய்தேவனாய் உமக்கே செலுத்தி, ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து, என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.